இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில பயங்கர சர்ச்சையா போயிட்டு இருக்க விஷயமே ஆக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் நடக்கிற சண்டை தான். அது என்ன அப்படிங்கறத வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டர் விஷால் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு காரணமா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவரு தயாரிப்பாளர் சங்கத்துடைய ஹெட்டா இருக்கும்பொழுது 12 கோடி பணத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு பதில் கேட்டு நாங்க அவருக்கு பல டைம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்துமே அவர் எந்த நோட்டீஸ்க்குமே ரிப்ளை பண்ணல. அவரை நாங்க கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாலுமே அவரை எங்களால கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த ரெட் கார்டை விஷால் சருக்கு கொடுத்திருந்தாங்க. ஆக்டர் விஷால் அவர்கள் அதுக்கு ரிப்ளை பண்ற விதமா அவருடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னா, அந்த பணத்தை நாங்க பைரசிக்காகவும் நலிந்த நடிகர்களினுடைய குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் அவங்களுடைய தேவைக்கான செலவுக்காகவும் தான் நாங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஆக்டர் தனுஷ் அவர்களுக்கும் ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து என்னென்ன காரணங்கள் சொன்னாங்க அப்படின்னா, தனுஷ் அவர்கள் அட்வான்ஸ் வாங்கின எந்த படத்தையும் முடிச்சு கொடுக்காம புது படங்கள்ல கமிட் ஆகி அந்த படங்களே பண்ணிட்டு இருக்காரு. அவர் கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் எங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. அவர் ஒன்னு பழைய படங்களை முடிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா அதுக்கான பேமெண்ட் திருப்பி கொடுக்கணும். ஸோ எதுவுமே பண்ணாம அவர் அடுத்தடுத்த படங்களை கமிட் ஆயிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் இனிமே புது படங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அவர் அட்வான்ஸ் வாங்கினா பழைய படங்களை முடிச்சு கொடுத்துட்டு தான் புது படங்கள் பண்ணணும். இனிமே நடிகர் தனுஷ் அவர்கள் கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கத்துல நோட்டீஸ் வாங்கிட்டு தான் அவருக்கு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அசோக் செல்வன் அவர்களுடைய எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற படத்துடைய ப்ரொடியூசர் அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்ல சில விஷயங்கள் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இப்போ அவருக்கு சம்பளம் 2 கோடியா இருக்கலாம். ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவருக்கு 31 லட்சம் சம்பளமா கொடுத்து இந்த படத்துல நடிக்க வச்சிருந்தேன். அவரு இப்போ 2 கோடி பணம் வாங்குற நடிகர் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிறது கிடையாது. நான் அவரை காஸ்ட் பண்ணும்போது அவர் ரொம்ப சின்ன நடிகர் தான். அவ்வளவு சின்ன நடிகரா இருந்தாலும் நான் வாய்ப்பு கொடுத்து அவரை காஸ்ட் பண்ணேன். என் ஒய்ஃபோடைய தாலி முதற்கொண்டு அடகு வச்சு தான் நான் அந்த படத்தை எடுத்திருந்தேன். படம் எடுத்து ரிலீஸ் ஆகிறதுக்கு 4 வருஷம் ஆயிடுது. 4 வருஷத்துல அவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க அப்படின்னா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வரமாட்டாரா? ஆடியோ லான்ச்சுக்கு வரதுக்கு எத்தனை கால் பண்ணாலும் அவர் எடுக்கவே இல்லை. அவர் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் முன்னாடி பண்ண படங்கள் எல்லாம் இப்படி உதாசனப்படுத்துறது எந்த விதத்திலுமே கரெக்ட் கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எந்தெந்த விஷயங்களெல்லாம் அடகு வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஆனா இவங்க பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமா அதை எதையுமே மதிக்காம இந்த மாதிரி போறது எந்த வகையிலுமே நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நாற்கர போர் அப்படிங்கிற படத்துடைய ப்ரொடியூசர் ஆக்ட்ரஸ் அபர்ணதியை பத்தி என்னென்ன விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னா, ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வரதுக்குலாம் 3 லட்சம் ரூபாய் காசு கேட்கிற ஒரு ஆக்ட்ரஸை நான் இப்போதான் பாக்குறேன். அவங்க படத்துல கமிட் ஆகும்போது அவங்க வச்ச ரூல்ஸ்லாம் சொன்னா பயங்கர சர்ச்சைக்கு உள்ளாயிடும். இவ்வளோ ரூல்ஸ்லாம் வச்சுக்கிட்டா ஒரு ஆக்ட்ரஸ் படத்துக்குள்ள நடிக்க வர்றது அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை இந்த படத்தோட ப்ரொடியூசர் சொல்றாரு. இந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுனால தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னென்ன படங்கள் முடிக்க வேண்டியது இருக்கோ அந்த படங்கள்லாம் இந்த மாசத்துக்குள்ளேயே முடிச்சிடணும். நவம்பர் 7ஆம் தேதியில இருந்து புதிய ரூல்ஸ் நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து சொல்றாங்க. பார்க்கலாம் புதிய ரூல்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸோட நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.